ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியினுடைய எக்ஸ்பிரி டே இன்னைக்கு. இந்த நிஃப்டி எக்ஸ்பிரி டேயில் நான் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 2 வீடியோ நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் என்னன்னா ஒரு பிஇபி லெவலில் வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கோம். எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் இது வந்து எப்படி நம்ம வந்து இன்றைக்கி இதை வச்சு நம்ம எப்படி புரிஞ்சு நம்ம ட்ரேட் எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்ட் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ் தான். மார்க்கெட் வந்து நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய லாப நஷ்டம் ரெண்டையுமே புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதில் நான் எந்த ஒரு அட்வைஸாகவும் இதை நீங்கள் எடுத்துக்கிட வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நிஃப்டி நமக்கு ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 25,250. ஓகே, இதான் வந்து நிஃப்டியினுடைய ஓப்பன் ப்ரைஸ். நம்ம நிஃப்டி ஓப்பன் ப்ரைஸ் ஆகும்போது நிஃப்டி மேலே மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா 25,300 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கால் ப்ரீமியத்தை எடுப்போம். ஏன்னா கால்னால் எப்போவுமே ரெசிஸ்டன்ஸ், அதேமாதிரி புட்டுனா சப்போர்ட். ஓகேவா? ஸோ இப்போ 25,300 அப்படிங்கிற கால் ப்ரீமியம் எவ்வளோ ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி கீழே மார்க்கெட் வந்துச்சு. இப்போ 25,250லேருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா 300. அதேமாதிரி கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட் கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட், புட்டில் உள்ள சப்போர்ட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. அதை 25,200. ஓகேவா? ஸோ 25,200 இந்த 2 ப்ரீமியமும் என்ன ரேட்டுக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து ஓப்பன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 25,200 அப்படிங்கிற புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் ப்ரைஸ் நமக்கு வந்து 58 ரூபா. ஓகே, அதே மாதிரி கால் ப்ரீமியம் 25,300 அப்படிங்கிற கால் ப்ரீமியம் ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 30 ரூபா. ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்தா நமக்கு எவ்வளோ வருதுன்னா 88 ரூபா வருது. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நம்ம சேர்த்து டிவைட் பண்ணோன்னா 44 ரூபா அப்படிங்கிறது இதோட பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவல். ஓகேவா? ஸோ இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவல் 44 ரூபா. 44 ரூபாய்க்கு மேலே எந்த ப்ரீமியம் நமக்கு வந்து ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆகுதோ அந்த ப்ரீமியம் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இது பிரேக் ஈவன் பாயிண்ட். அப்புறம் வந்து நிஃப்டி எங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப பார்க்கணும். சொன்னேன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற இடம், அதாவது இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகிற இடம் ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா இண்டெக்ஸ், அதாவது நிஃப்டி கரெக்டாக பார்த்தீங்கன்னா டெய்லி ப்ரீவியஸ் டே வீக்லி லோ இருக்குது இல்லையா? வீக்லி லோவில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வீக்லி லோவில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. கீழே வந்து ப்ரீவியஸ் டே ஹை. இது வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிற மார்க்கெட் ஒரு வந்து நமக்கு சப்போர்ட் அப்படின்னு நம்ம எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த ப்ரீவியஸ் டே ஹை இருக்கு இல்லையா, ஹையில் சப்போர்ட் எடுக்கணும். இன்கேஸ் மார்க்கெட் அந்த ப்ரீவியஸ் டே ஹையவும் மார்க்கெட் உடைக்கி அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கண்டிப்பாக வந்து ஒரு புட் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி அங்கே ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து அக்செப்ட் ஆகலை, ரிஜெக்ஷன் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீக்லி ப்ரீவியஸ் வீக்லியினுடைய லோவிலேருந்து மார்க்கெட் ப்ரீவியஸ் வீக்லி ஹை மன்னிக்கணும், மேலே இருக்குது ப்ரீவியஸ் வீக்லி ஹை. ஸோ ப்ரீவியஸ் வீக்லி ஹை இருக்குது, ஹையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ப்ரீவியஸ் டேனுடைய ஹை, இந்த ரெண்டையுமே வந்து ப்ரைஸ் அங்கே அக்செப்ட் ஆகாமல் ப்ரைஸ் வந்து கீழே ரிஜெக்ஷன் ஆகுது. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து சிபிஆருடைய இண்டிகேட்டரை யூஸ் பண்ண சொல்கிறது என்னென்னா அந்த டே ஹை இதெல்லாம் வந்து இந்த வீக்லி ஹை வீக்லி லோ, ஸோ இந்த வீக்லி டெய்லி இதனுடைய டேட்டாலாம் வந்து ஒரே இண்டிகேட்டரில் நம்ம பார்த்துக்கலாங்கிறதுக்காக தான். இதை மேனுவலாக நம்ம உட்காந்து போய் லைன் ட்ராப் பண்ணுறதுக்கு இதுவே நமக்கு வந்து ஒரு லைன் ட்ராப் பண்ணிடும். அதனால தான் இந்த இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ண சொல்கிறது. அப்போ மார்க்கெட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டெக்ஸ் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆகிற இடத்துலேருந்து டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் நம்ம இண்டெக்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அந்த சேம் டைமில் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே எந்த ப்ரீமியம் இருக்கோ அந்த ப்ரீமியம் ட்ரேட் பண்ணலாம். இது ஸோ இதுவும் இருந்து ஓகேவா, இதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா ஸ்டாப் லாஸுங்கிறது எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குமே ஸ்டாப் லாஸ் இல்லாமல் கிடையாது. ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணால் தான் நம்மளுடைய லாஸ் வந்ததுன்னா அந்த லாஸை வந்து நம்மளால் வந்து கம்மி பண்ண முடியும். ப்ராஃபிட் அப்படின்னா நம்ம வந்து எடுத்த இடத்துலேருந்து நமக்கு வந்து நிஃப்டினா 10 பாயிண்ட், பேங்க் நிஃப்டினா 20 25 பாயிண்ட், இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணணும் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு. அந்த லாங் டைம் வந்து அதில் ப்ராஃபிட் நம்ம வந்து மார்க்கெட் வந்து வாலட்டைலாக கீழே இறங்கிடும், நம்ம போய் அதில் ரொம்ப வந்து அதிகமான ப்ராஃபிட் பண்ணலாம்னு நினைக்க வேண்டாம் தயவுசெய்து. இன்றைக்கி நம்ம வந்து நிஃப்டி 25,200 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் எடுத்துக்கிடுவோங்க. நம்ம வந்து 250ங்கிறது அட் த மணி ஓப்பன். ஸோ 200ங்கிறது இந்த மணியில் உள்ள ஒரு ஆப்ஷனாக இருக்கும், புட் ஆப்ஷனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ நம்ம என்னென்னு பார்க்கலாம்.
200 அப்படிங்கிற புட் ஆப்ஷன், புட் பிரீமியத்தை நம்ம எடுத்துருக்கோம். கால் பிரீமியம் ஓப்பன் 30 ரூபாய்க்கு பார்த்தோம். இது 58 ரூபாய்க்கு ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதோட பிரேக் ஈவன் பாயிண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 44 ரூபா. அப்போ 44 ரூபாய்க்கு மேலே இந்த ப்ரீமியம் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு ப்ரைஸு. ஸோ கீழே நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு மார்க்கெட் வந்து கீழே வரலாம். ஓகேவா? ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் ஒரு 5 மினிட் கேண்டில் இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து நமக்கு போகுது, கீழே மார்க்கெட் மேலே போகுது. இந்த இதெல்லாம் ஃபஸ்ட்டு கேண்டில் 5 மினிட் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு திருப்பி வந்து அப்படியே மார்க்கெட் வந்து ஒரு 9:25, அதாவது வந்து ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின். ஸோ இப்போ நம்ம எப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த ப்ரைஸ் க்ளோசிங் ஆகுது ஒரு பெரிய க்ரீன் கேண்டில். ஸோ 50% வந்து ஒரு க்ரீன் கேண்டில் அப்படின்னால 50% வந்து மார்க்கெட் திருப்பி வந்து மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மார்க்கெட் கீழே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னா நம்ம 50%ல் ஒரு ஆர்டர் போடலாம். ஸோ இதோட லெவல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 52 ரூபா வரும். 44 ரூபா பிரேக் ஈவன் பாயிண்ட். ஓகே, 52 ரூபாய்க்கு நீங்கள் என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா நம்ம கீழே ஸ்டாப் லாஸ், அதாவது என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் இருக்கு இல்லையா, இதோட லோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 31 ரூபா லோ. ஸோ 31 ரூபாய்க்கு கீழே ப்ரைஸ் வந்து ஸ்விங், அதாவது என்னென்னா வரலாம். ஸோ இந்த 31 ரூபாய்க்கு கீழே க்ளோசிங் கொடுக்கக்கூடாது, வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்விங் கொடுக்கலாம். ஓகே, அப்படியே இந்த ப்ரைஸ் வந்து ப்ரீமியம் வந்து மேலே போனாலுமே எவ்வளோ போகும் அப்படின்னு நம்ம வந்து இதிலே நமக்கு வந்து சிபிஆர் இண்டிகேட்டரே என்ன சொல்லுதுன்னா மேலே ப்ரீவியஸ் வீக்லி லோ இருக்குது. இந்த ஆப்ஷன், அதாவது இந்த ப்ரீமியத்துக்குள்ளே ப்ரீவியஸ் வீக்லி லோ. ஸோ அந்த ப்ரீவியஸ் வீக்லி லோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 ரூபா அப்படிங்கிற இடத்துல ப்ரீவியஸ் வீக்லி லோ இருக்குது. ஸோ மார்க்கெட் மேலேயே போனாலும் இந்த 70 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் மார்க்கெட் மேலே போகும், அதுக்கு மேலே போகாது. ஸோ அதையும் தாண்டி மேலே போகாதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ரீவியஸ் வீக்லி லோங்கிறது வந்து ஒரு வால்யூமாக ட்ரேட் ஆன இடமா இருக்கும். அந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட் வந்து போய் ப்ரைஸ் அக்செப்ட் ஆகுதா ரிஜெக்ஷன் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ அக்செப்ட் ஆகி மார்க்கெட் வந்து மேலே கண்டினியூவாக ஒரு 4-5 கேண்டில் வந்து நமக்கு வந்து இதாகுதுன்னா நம்ம வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைங்கிற பட்சத்தில் மார்க்கெட் இதுதான் நமக்கு டார்கெட், வீக்லியினுடைய லோ இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு வந்து இந்த ப்ரீமியத்தோட வீக்லி லோ. ஓகேவா? ஸோ இந்த ப்ரீமியத்தோட வீக்லி லோ வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அப்படி தான் நடந்திருக்கு இன்றைக்கி. ஸோ இந்த ப்ரீமியம் நமக்கு வந்து எங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இண்டெக்ஸ் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம பிஇபி லெவல் எப்படி கால்குலேஷன் பண்ணி இதை இந்த லெவல் வந்து பிஇபி லெவலுக்கு மேலே இருக்குது இந்த ப்ரைஸ் ஓப்பனே வந்து இதுக்கு மேலே பிஇபி லெவலுக்கு மேலே தான் 58 ரூபா, 44 ரூபா பிஇபி லெவல் 58 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருக்கு. கால் ப்ரீமியம் வந்து நமக்கு 30 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ வந்து வெயிட்டாக எது இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டில் வந்து ஓப்பன்லேயே காமிக்கி. அப்போ இந்த பிஇபி லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆகுது அப்படின்னா இது ஓப்பன் ஆகிற இடம் எங்கன்னு பார்க்கணும், இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகிற இடம் எங்கன்னு பார்க்கணும். இந்த ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேட் எடுத்து பாருங்கள். அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மேக்ஸிமம் 99% சக்ஸஸாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ பிரதர்.